ஹாய். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு தகவல்னு சொல்கிறத விட ஒரு கருத்தை சொல்லலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோவில் இலங்கையில் தெரியும், நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருந்தேன். இலங்கையில் பட்ஜெட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான பாதீடு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த பாதீட்டில் மிக முக்கியமாக பல்வேறுபட்ட திட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தது. நான் ஏற்கனவே 30 புதிய திட்டங்கள் இலங்கை அரசாங்கம் 30 புதிய நடைமுறைக்கு வரப்போகின்ற திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி மக்களுக்கு பல்வேறுபட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான திட்டங்களாக இருந்தது. இது அடிப்படையாக கொண்டு அடுத்த மிக முக்கியமாக இந்த பாதீட்டில் பேசப்பட்ட பொருள் தான் இந்த மலையக மக்களுக்கான சம்பள உயர்வு. இந்த மலையக மக்களுக்கான சம்பள உயர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலத்தில் பல்வேறுபட்ட அரசாங்கங்கள் கைமாறி இருந்தன. மஹிந்த ராஜபக்ஷ, தென் எகெயின் மைத்ரிபால, எகெயின் கோட்டாபய ராஜபக்ஷ என பல்வேறுபட்ட அரசாங்கம் கைமாறி இருந்தது. பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், மாற்றத்தில் ஏற்படலையும் இங்கே எல்லா இடத்துலையுமே அவங்க மலையக மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக, மலைய மக்களுடைய செல்வாக்கினை தக்க வச்சு கொள்றதுக்காக பாவிக்கப்பட்ட மிக முக்கியமான விடயங்கள் ஒன்று தான் இந்த சம்பள உயர்வு. எங்களுக்கு தெரியும், கடந்த கோட்டாபய ராஜபக்ஷனுடைய அந்த எலெக்ஷனில் கூட மலைய மக்களுடைய சம்பளத்தை 2000 ரூபாயாக அதிகரிப்பேன் என ஒரு அரசியல் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவித்திருந்தார். அது மிக பேசு பொருளாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் மிக முக்கியமாக 2026ஆம் ஆண்டுக்கான இந்த பாதீட்டில் மலைய மக்களுடைய சம்பள உயர்வானது, பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வானது வழங்கப்பட்டிருக்குது. அது எவ்வாறுன்னு சொன்னால், பெருந்தோட்ட கம்பெனிகள் வேலை செய்கின்ற போது கம்பெனிகள் மலைய மக்களுக்கான சம்பளமாக, கம்பெனியில் இருக்கிற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளமாக 1550 ரூபாய் வழங்குறதுக்கு இணக்கப்பட்டிருக்கணும். அதன் அடிப்படையில் மிகுதி 200 ரூபாய் வந்து அரசினுடைய திரைசேரியினூடாக, அரச நிதியினூடாக யார் யார் இந்த பெருந்தோட்ட தொழிலுக்கு செல்கின்றார்கள் அவருடைய வரவின் அடிப்படையில் இந்த 200 ரூபாய் வழங்கப்படும். மொத்தமாக 1750 ரூபாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது சம்பளமான ஸ்பிளிட் பண்ணப்பட்டு 2 பகுதியாக உண்டு. பெருந்தோட்ட கம்பெனிகள் மூலமாகவும் தொழிற்சங்கங்கள் மூலமாகவும் மிகுதி அரசினூடாக 200 ரூபாயும் வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இது திரைசேரி மூலம் வழங்கப்படுகின்ற தொகை. இப்போ இந்த தொகையில் பார்த்தீங்கன்னா பேசுபொருள் என்னென்னு சொன்னால், நடைமுறையில் இப்போ இருக்கிற அரசாங்கம் இந்த புதிய திட்டத்தை, அதாவது கடந்த 15 ஆண்டுகள் அல்லது வந்து 20 ஆண்டுகளாக சாத்தியம் படாமல் இருந்த மலையக அரசியலுடைய மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக அல்லது தேர்தல் வாக்குறுதிக்கு பயன்படுத்தப்பட மிக முக்கியமான ஒரு மூல காரணமாக அமைந்திருந்த இந்த சம்பள உயர்வு வந்து தற்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்குது, தற்பொழுது உயர்த்தப்பட்டிருக்குது. ஆகவே அதற்கான முட்டுக்கட்டை எதிர்காலத்தில் அரசியல்வாதிகள் இந்த சம்பளத்தை தொடர்பான விவரங்களை வைக்க முடியாத அடிப்படையில் இந்த அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டதற்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற இந்த எதிர்கட்சிகள் வந்து தற்பொழுது கத்த ஆரம்பிச்சிருக்கணும் என்று சொல்லதான் சொல்லணும். மிக முக்கியமாக பொதுப்பண என்பிபி அரசாங்கத்தினை எதிர்த்து இந்த மஹிந்த ராஜபக்ஷ உடைய கட்சியான மொட்டு கட்சியில இருந்து பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிற நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கருத்தை தொடர்ந்துதான் இது பேசு பொருளாக அமைந்திருந்தது. நாமல் ராஜபக்ஷ அரசு நிதியை பயன்படுத்தக்கூடாது, இவ்வாறு தொழிலாளர்களுடைய சம்பளத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதுவும் அவர் மட்டுமில்லாமல் நிசாம் காரியபசம், இவர் வந்து முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், சட்டத்தரணியாக இருக்கிறார். இவர் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருந்தார். இந்த நாமல் பொதுஜன பெரமுனுடைய கட்சியினுடைய நாமல் ராஜபக்ஷனுடைய கருத்து கூட இனவாத கருத்தாக அல்லது வந்து பேசுபொருளான ஒரு கருத்தாக எதிர்பார்த்திருந்தாலும், முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து இவ்வாறான ஒரு எதிர்ப்பு அல்லது எதிர்ப்பு அலை வருமா என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் வராது என்று ஒரு உறுதிப்படுத்தப்பட்டிருந்ததில் இவ்வாறான ஒரு எதிர்ப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் அதிர்ச்சிகரமானதாக இருக்குது. அதாவது மலையகத்தில் என்பிபி அரசாங்கத்தினுடைய இருப்பை நகர்த்தக்கூடாது, இருப்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது, அல்லது இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் என்ற ஒரு அவாவலியாக இருக்கலாம் இவ்வாறான ஒரு இவ்வாறான சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகளை இவங்க செஞ்சிருக்கிறோம். இது முக்கியமாக மனோகனோசன் திகாம்பரம் என்பவர் 2 பேரையுமே குறிப்பிட்டு சொல்லணும். இந்த குறிப்பிட்டு இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால், இந்த இப்படியான ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் கடப்பண்டு அதை பிரேக் பண்ணி அப்போ அந்த எதிர்கட்சியில் இருந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறோம். மிக முக்கியமாக செந்தில் தொண்டமான் இவரையும் சொல்லணும். இவங்களும் தங்களுடைய அந்த அரசினுடைய அறிவிப்புக்கு
ஆதரவு வழங்கியிருக்கணும், பாராட்டியிருக்கணும், வரவேற்றிருக்கணும். ஸோ அது மிக முக்கியமான விடயமாக இருந்தாலும் இந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஏனையவர்கள் இது தொடர்பாக வாய்திறக்கோடும், ஒவ்வொரு தனி நபர்களும் கட்சியினரும் தனிநபர்களும் இது தொடர்பாக வாய்திறக்கோடும். இவ்வாறான நாமல் ராஜபக்சனுடைய மற்றும் நிசாம் காரியவசமுடைய இந்த கருத்துக்களை யார் யார் வரவேற்கிறோம், யார் யார் வரவேற்கவில்லை என்று சொல்லணும். ஒரு இனத்தினுடைய உயர்வை, ஒரு இனத்தினுடைய பொருளாதார ரீதியான ஒரு சிறிய முன்னேற்றம், இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போறது இல்லை. அவங்களோட பொருளாதாரத்து கஷ்டத்துல பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்த போறது இல்லை. இருந்தாலும் ஒரு சிறு துளி வளர்ச்சியை ஏற்படுத்தும். சிறு துளி வளர்ச்சியை கூட தடுத்து நிறுத்தி தங்களுடைய ஈன அரசியலை செய்யணும் என்று சொல்லி இந்த அரசியல்வாதிகள் எதிர்பார்த்திருக்கிறோமா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. மிகவும் ஒரு கேவலமான, மிகவும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு கட்சி அரசியல், வாக்கு அரசியலை நோக்கிய மக்களை கீழ்ப்படிய வச்சு, மக்களை அடிமையாக வச்சிருந்தே தங்களுடைய அரசியலை மேற்கொள்ளணும் என்று எதிர்பார்க்கின்ற இவ்வாறான கேவலமான அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஒரு தண்டனை வழங்குகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதுவோம் என்று எதிர்பார்க்கிறேன். நான் இந்த வீடியோவில் வசனங்களை சரியாக பாவிக்கணும்ன்றதுக்காண்டி கொஞ்சம் யோசிச்சு இந்த வாகனங்களை பாவிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு விடயம். இதே சந்தர்ப்பத்தில் வருகின்ற நவம்பர் 21 எதிர்க்கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் நம்புற போதும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் என்னத்தை சொல்ல போறீர்கள்? நாங்கள் அரசாங்கத்தில் கொண்டு வந்த மலைய மக்களுக்கான சம்பளத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். ஸோ அதனுடைய வெற்றியாக அமைஞ்சிருக்குது, அதனுடைய இதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அது ஒரு அப்படி சொல்ல போகிறீங்களா? இல்லை அதை விட்டுட்டு அரசாங்கம் கொண்டு வர நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, குடு கஞ்சா ஐஸ் போதைப் பொருட்களை விற்கிறதுக்கு இடம் தாருங்க, அதே மாதிரி அதில் டீல் பண்ணுற அந்த குடு கஞ்சா போதைப்பொருள் டீல் அரசியலில் ஈடுபடுறதுக்கான இடங்களை தாருங்கன்னு சொல்ல போகிறீங்களா? இதில் எதை வச்சு இந்த 21 போராட்டத்துக்கு மக்கள் வரப்போகின்றான் பார்க்க போகிறோம். ஸோ மக்கள் இது போராட்டத்தில் கூடுகின்ற மக்கள் வெக்கித்தன குளியோனும் தங்களோட சகோதரர்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறோம்ன்றதை மறந்துடக்கூடாது. ஒரு நியாயமற்ற, ஒரு பிரயோசனமற்ற, ஒரு மனிதாபிமானம் அற்ற ஒரு போராட்டமாக தான் இந்த போராட்டத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ மலைய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்போம். சோஷியல் மீடியாவின் அல்லது ஏனைய மீடியாக்களே முடிந்தளவு மலைய மக்களுக்காக குரல் கொடுக்கணும். அரசியலோடு கொண்டு வந்திருந்த இந்த நல்ல திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு யார் தடையாக இருந்தாலும் அதை மக்கள் எதிர்த்து நிற்கணும் என்றதை கேட்டுக்கொண்டு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் இணைந்திருக்கலாம். நன்றி. இணைந்திருந்த அனைவருக்கும்.